குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம், மேட்டர் பற்றி பார்த்தோம். ஆட்டத்தினுடைய ஸ்மால் கம்பேர் பண்ணோம், மற்ற பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். பென்சில், ரெட் பிளட் செல், வைரஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து ஆட்டம்ங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்மால் இன் சைஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, எவால்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் அன் ஆட்டம். அணுவை பற்றி சில கொள்கைகளை சில விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அணுனா என்ன, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுகளும் ஒவ்வொரு கருத்துக்களை கொடுத்தாங்க. அதுதான் ஒரு ஒரு வளர்ச்சியாக இருந்தது. அணுவை பற்றி நிறைய ஒரு கருத்துக்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. Many scientists have studied the structure of atom and advanced their theories about it. இவருடைய அறிவியல் சயின்டிஸ்டினுடைய இந்த தியரிஸ் அதுதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் வராரு. அவர் சில தியரிஸ் கொடுத்துருக்கார். த தியரிஸ் ப்ரப்போஸ்ட் பை ஜான் டால்டன், ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட் ஆர் கிவன் பிலோ. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 சயின்டிஸ்டுடைய கருத்துக்கள் ஆட்டம்ஸை பற்றி, அபவுட் ஆட்டமை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாரு. ஃபஸ்ட்டு ஜான் டால்டன். யார் இந்த டால்டன்? இந்த படத்தை பாருங்கள், இந்த பிக்சர் இருக்கிற பற்றியா, அவர் தான் ஜான் டால்டன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இவர். அது மட்டும் இல்லை, இவர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர், ஒரு இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கார். 12 வயசில் இவர் டீச்சர் ஆகிட்டார். அவர் படித்த ஸ்கூல்லேயே ஒரு டீச்சராக இருக்கார். 7 இயர்ஸ், 7 வருஷம் கழித்து அதே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக இருக்கார். அப்போது ஒரு டீச்சராக ஆரம்பிக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் ஆகிறாரு, பிரின்சிபல் ஆகிறாரு, ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார். இப்படிப்பட்டவர் புவர் வீவர், அதாவது ஒரு ஏழை நெசவாளியினுடைய மகன். இவர் சில கருத்துக்களை பற்றினா கொடுத்துருக்கார் ஆட்டம்ஸ் பற்றி. 1803 7 and 8 வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஸோ இவர் என்ன சொல்கிறார் இந்த ஜான் டால்டன் அவர் அப்படின்னா பாருங்கள். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஜான் டால்டன் ப்ரப்போஸ்டு த அட்டாமிக் தியரி இன் த இயர் 1808. அதாவது 1808 வருஷம்தான் இவர் அணுவை பற்றி சில கொள்கைகளை வெளியிட்டிருக்கார். He proposed that matter consists of very small particles which he named atom. இதுதான் அவர் சொன்ன முதல் விஷயம். அதாவது ஒரு மேட்டர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் ஆட்டம் அப்படின்னாரு. அதுக்கு பேர் வச்சது இவர் தான், ஆட்டம் சொன்னது இவர் தான். ரெண்டாவது விஷயம், அண்ட் ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்விசிபிள் பார்ட்டிக்கல். அதாவது பிரிக்க முடியாது. இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யுது, கனாட் பி ஸ்பிளிட், பிரிக்க முடியாத அளவுக்கு மிகச்சிறியது. அதுதான் மேட்டர் அப்படின்னாரு. அந்த பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறதுல இருக்குது, மேட்டரில் இருக்குது. அதுதான் சொல்லியிருக்கார். இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னால் ஒரு ஆட்டம்ங்கிறது கோள வடிவத்தில் இருக்கிறது அப்படின்னாரு. கோள வடிவத்தில் இருக்க, ஸ்பெரிக்கல்னால் கோளம், இன் ஷேப் வடிவத்தில் உள்ளது. அப்போது இவர் சொல்ல விஷயம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னாரு. காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னாரு. இவர் காலத்தில் கண்டுபிடிச்ச லிக்விட்ஸ், கேஸஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்டம்ஸுங்கிறத பற்றி சொன்ன முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா, an atom is smallest invisible particle, it is spherical in shape. இந்த 2 விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாது. இவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் 2 தான். அச்சா, ஆட்டம்ஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. அதுவும் சொல்லியிருக்கிறார். ஆட்டம் ஆக்கவும் முடியாது, அழிக்கும். இதெல்லாம் அவருடைய தியரி தான். ஹிஸ் தியரி டஸ் நாட் ப்ரப்போஸ் எனிதிங் அபவுட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம். இவருடைய தியரியில் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் பற்றி எதுவுமே குறிப்பிடலை அப்படிங்கிறாரு. இதனால் என்ன அப்படின்னா, ஹென்ஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மெனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை, அன்றைய இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பருப்பொருளினுடைய பண்புகளை பற்றி பெருசாக ஒன்றும் விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா இவருடைய கொள்கையில் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த முக்கியமான இந்த 2-3 விஷயங்கள் தான் இவர்
சொல்லியிருக்காரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக தாம்சன்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு தியரி கொடுக்குறார். ஜே தாம்சன். In 1897, J.J. Thomson proposed a different theory. ஒரு தியரி கொடுக்குறாரு. எதை பற்றி அப்படின்னா அபவுட் ஆட்டம். He compared an atom to a watermelon. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறத வாட்டர்மெலனோட கம்பேர் பண்ணுறார். வாட்டர்மெலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தர்பூசணி பழம், கோசப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனோட வந்து ஆட்டமை கம்பேர் பண்ணுறாரு. His theory proposed that the atom has positively charged part like the red part of the watermelon, and in it are embedded like the seeds negatively charged particles which he called electron. இவர் இந்த வாட்டர்மெலனோட ஒப்பிட்டு பார்க்குறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஒரு வாட்டர்மெலன் அப்படிங்கிறதுல அந்த ரெட் கலர் எடிபிள் போர்ஷன் அதாவது சிகப்பார்க்கக்கூடிய சதை பகுதிகளில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அங்கே சீட்ஸ் எல்லாம் பிளாக் சீட்ஸ் எப்படி வந்து எம்படட் மீன்ஸ் பதிக்கப்பட்ட, அங்கே எப்படி அதை வந்து ஒரு சீட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிறது எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இது வந்து ஒரு வாட்டர்மெலனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த வாட்டர்மெலன் வந்து ஆஃப் கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து ரெட் கலராக இருக்கும் எடிபிள் போர்ஷன் சதை பகுதிகள், அதை வந்து அவர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறாரு. அங்கே சீட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி வந்து பதிச்சிருக்கு, எம்படட்னா பதிக்கப்பட்ட அப்படின்னு, அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இருக்குது. இந்த மாதிரி அங்கே ரெட்டாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், அதில் வந்து சீட்ஸ் வந்து எப்படி வந்து எலக்ட்ரான், மைனஸுங்கிறது எலக்ட்ரான். இந்த மாதிரி தான் ஒரு வாட்டர்மெலன் எப்படி இருக்கோ இந்த மாதிரி தான் ஒரு ஆட்டத்தில் இருக்குது. அப்போது இந்த ரெட் எடிபிள் போர்ஷன் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறாரு, அங்கே சீட்ஸ் வந்து எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறாரு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஈக்குவல். அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால, ரெண்டு சார்ஜஸும் ஈக்குவலாக இருக்கிறனால ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரல், சார்ஜ்லெஸ் அப்படிங்கிறாரு. இதுதான் அவர் சொல்ல வராரு. இப்போ பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆஸ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே சமமாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் த ஆட்டம் ஆஸ் த ஹோல் டஸ் நாட் ஹாவ் எனி ரிசல்டன்ட் சார்ஜ். அதனால் ஆட்டம்ங்கிறது வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே அதுக்கு இல்லை, நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறார். தாம்சன்ஸ் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் டு ப்ரூவ் பை எக்ஸ்பெரிமெண்டேஷன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த negatively charged particles or electron in the atom. எலக்ட்ரான்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஆட்டத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் தான் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா சோதனை மூலியமாக அவர் நிரூபிச்சிருக்கார். அதுக்காக அதாவது சொல்லணும் அப்படின்னா ஃபார் திஸ் டிஸ்கவரி ஹி வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் 1906. அதாவது இந்த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 1906 வந்து ஒரு நோபல் ப்ரைஸு, ஒரு உயரிய ஒரு விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஆல் திஸ் தியரி எக்ஸ்பிளைன் ஒய் an atom இஸ் நியூட்ரல். ஏன் வந்து அணு நியூட்ரல் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் இட் வாஸ் an incomplete theory in other ways. நிறைய சில விளக்கம் இல்லை, குறைபாடுகள், அதாவது டிமெரிட்ஸ் வந்து இருந்துச்சு. இவருடைய தியரியில் வந்து டிமெரிட்ஸும் இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வரார். அப்போ இவர் சொன்ன விஷயம் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஆட்டம்ங்கிறது வந்து வாட்டர்மெலனோட கம்பேர் பண்ணார். நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸு ஈக்குவல் இருக்குன்னாரு, அது ஈக்குவல் அப்படின்னாரு. எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ இவர் சொன்ன விஷயம் இதுதான். ஸோ இந்த ஜான் டால்டன் அவருடைய தியரியும் ஜே தாம்சனுடைய தியரியும் நல்லா ரீட் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்டு தியரி. ரூதர்ஃபோர்டுங்கிறவர் இவர் எப்படி சொல்லியிருக்கார், இவருடைய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.